ஹாய், இந்த வீடியோவில் கல்யாண வீட்டில் கிடைக்கிறது போல் உருளைக்கிழங்கு மசியல் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்து 4 பாதி கட் பண்ணி நான் வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன். தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு 4 பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வந்துட்டு பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 போதும். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் 4-5 பல் பூண்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா நச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக நக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 பாதையும் நச்சுட்டு அதையும் கலந்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இல்லைனா வந்துட்டு கரைஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா 4 பாதியை கட் பண்ணி வந்து நல்லா போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஓரளவு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்துட்டு 1-2 பாதியை நல்லா வந்துட்டு கையாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு கூலாக மசிக்கணும் அவசியம் இல்லை. மசிச்சுட்டு அதையும் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு கையளவு ஊற்றியும் கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதும். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கீறிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அது மசாலாவோட நல்லா வேகட்டும். உப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கேன், அதனால சேர்க்கல இடையில. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நான் தாராளமாக வந்துட்டு மல்லித்தலை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் அதில் நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டோம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.